அதே மாதிரி இந்த மாதிரி பயங்கரமா கருங்காலி மாலை ஒரிஜினல் நாமளே கட்டையில செஞ்சு 8M மாலை, 8M, 10M மாலை, 10 சாமியாருக்கு பூசாரிங்க காளி கோயிலில் இருக்கிறவங்க எல்லாம் சாமியாருக்கு போடக்கூடிய மாலை 10M. சாதாரணமாக இருக்கிறவங்க போட வேண்டியது 8M போட்டுக்கலாம். அதே வந்து லேடிஸும் போடணும். இந்த 6M மாலை வந்து நம்ம சுத்தமாக ஒரிஜினல் மாலை. இதெல்லாம் வந்து நீங்கள் ஆப்பில் கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்காங்க. நீங்கள் என்ன பண்ணி பார்த்துக்கணுமோ அதை பார்த்துக்கலாம். ஒரிஜினல் மாலை நம்மகிட்ட கருங்காலி மாலை எப்போவுமே 50 மாலை 100 மாலை இருக்கும். நம்ம சொந்தமாக தயார் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படிக்க மாலை ஒரிஜினல் படிக்கம் 8M 6M 6 8 ரெண்டுமே படிக்க மாலை நம்மகிட்ட எப்பயும் கிடைக்கும். ஒரிஜினலாக நீங்கள் இதை என்ன பண்ணணும், எப்படி இதை டெஸ்ட் பண்ணலான்னா நைட்டில் அடித்து பார்த்தீங்கன்னா புழு கலராக நெருத்து பறக்கும். இல்லைன்னா ஒரு முடியை பிச்சு அது மேலே வச்சு துணியில் சுற்றி தீய வச்சுன்னா வேவாது. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது படிக்க மாலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே மைய அரைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஒரிஜினலான மையக்கு ஊற்றக்கூடிய பொருள். நம்ம இத்தனை வாசனை திரவியம் தான் அதுக்கு ஊற்றுறோம். இந்த வாசனை திரவியம் பூராமே விலை உயர்வானது எடுத்து ஒவ்வொன்றையும் நீங்கள் எம்ஆர்பி ரேட் என்ன போட்டுருக்கான், நான் சொல்றது வேற இங்கே இருக்கிறது வேறன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். இதில் எம்ஆர்பி ரேட் என்ன போட்டிருக்கான்னு பாருங்க. இந்த மாதிரி காஸ்ட்லியான பொருள் தான் நான் போடுறோம். இந்த மாதிரி கோராஜனா, கஸ்தூரி, புணுகு இந்த மாதிரி வந்து விலை மதிக்க முடியாத பொருள். இதில் ஒரு டப்பால 1 கிராம் 1700 ரூபா எனக்கு ரேட்டு. குங்குமப்பூவு ஒரிஜினல். இந்த மாதிரி எல்லாம் ஒரிஜினலாக போட்டு தேன் பாருங்க லிட்டரு கணக்கில் 10 லிட்டர் 4 லிட்டர் இந்த மாதிரி தேன் வச்சு மைய அரைக்கிறேன். யார் இருக்காங்க? நான் அரைக்கிறேன். 4 பேர் 5 பேர் கூலியால் போட்டு மைய அரைக்க யார் இருக்கான்? நான் அரைக்கிறேன். ஆயிரக்கணக்கான மூலிகை நான் வந்து மலைப்பகுதியில் எடுக்கிறது உங்களுக்கே நேச்சுரலாக காட்டுறேன். எந்தெந்த மலையில் போய் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறேங்க. இதெல்லாம் உண்மையான விஷயங்கள். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் இவ்வளோ எந்திரம் போட்டு யாராவது தொழில் பண்ணுறாங்களா? நான் பண்ணுறேன் அப்படின்னா இவ்வளோ எந்திரம் ஆகுதா, இவ்வளோ எந்திரம் போகுதா? கண்டிப்பாக போகுது. எப்படி போகுது? சாமியாருக்கு பூரா நம்மக்கிட்ட வாங்கி கொண்டுகிட்டு போய் அவங்க பொருளை விற்கிறாங்க. நாம் கேரண்டி கொடுக்குறோம், அவங்களும் கேரண்டியோட கொடுக்குறாங்க. ஒரு வேளை 2 வேளை ஆகாது போயிட்டாலும் அது திருப்பி நம்மகிட்ட வந்து வாங்கிட்டு போய் மறுபடியும் கொடுத்துக்கிறாங்க. இல்லைனாலும் வந்து நம்மகிட்ட காசு ரிட்டர்ன் வாங்கிட்டு போய் அவங்க அனுப்பிக்கிறாங்க. சாமியார்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். எல்லா சாமியார்களுக்கும் இந்த மாதிரி எந்திரம் இந்த கோயிலுங்களில் பெரிய பெரிய கோயிலுங்களில் இருக்குது. சனம் வசியமாகலை, ஆளுங்க வரல, கூட்டம் வரல, கோயிலை கட்டிவிட்டாங்க, சாமியை கட்டிவிட்டாங்க, சாமியை உடைச்சி கொடுக்குறோம், சாமி வர வச்சு கொடுக்குறோம். ஜனம் வரல, ஜனவசியம் பண்ணி கொடுக்குறோம், தனவசியம் பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் இந்த எந்திரம் இவ்வளோ எந்திரம் போட்டு இந்த மாதிரி எந்திரமெல்லாம் வாங்கி யாரும் வேலை செய்கிறது அநேகமாக பார்க்க முடியாது. நாம் உண்மையாகவே வந்து இந்த எந்திரமெல்லாம் வந்து உண்மையாக செய்யணும், உண்மையாகவே பண்ணணும். மனச்சாட்சி நேர்மை. நாம் வந்து நாட்டையும் காப்பாற்றுற நான் தான் நல்லவன்னு சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், நாட்டுக்கே பூரா நான் தான் நல்லவன், என்னையே நம்புங்க, நான் தான் பெரிய ஆளுலாம் நான் யாரையும் சொல்லலை. என் தொழில் சுத்தமாக பண்ணுறேன். ஏன்னா நாட்டுக்கே நல்லவனானே, நான் நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலை. என் தொழிலை நான் சுத்தமாக பண்ணுறேன். யாராக இருந்தாலும் நேரில் வந்து எந்த பொருள் வேணுமோ உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்க, பிடிக்கல விட்டுன்னு சொல்கிறேன்.